ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெரைட்டி ரைஸ். டக்குன்னு குவிக்காகவும் பண்ணிடலாம். நல்ல கமகமன்னு மணக்க ஒரு சுவையான குடைமிளகாய் சாதம், கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸு. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. கேப்சிகம்க்கு ஒரு யூனிக் டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். அது கூட இங்கே நல்ல ஒரு மசாலா பொடியும் வறுத்து பொடிச்சு போட்டு இந்த கேப்சிகம் ரைஸ் செய்கிறோம். ஸோ டேஸ்ட்டும் வாசனையும் தூக்கலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் வெரைட்டி ரைஸ். இங்கே 1 கப்பு ரைஸை நல்ல உதிரியாக வடித்து ஆற வச்சிருக்கிறேன். ரைஸ் கண்டிப்பாக உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ் கிளறும் போது குழையாமல் நல்ல பக்குவமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது சாதம் ஆற வச்சுட்டு காய்கறிகளெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நல்ல ஒரு 2 குடமிளகாவை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குடைமிளகாய் சாதம் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பொடி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுறலாங்க. இந்த பருப்பு வகைகள் நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஸ்பைசஸ், இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டு வரணும். இப்போ இதில் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு நல்லா பொடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். இதில் ஒரு 2 சின்ன பீஸ் அளவுக்கு கட்டிப்பெருங்காயம், நான் இங்கே கட்டிப்பெருங்காயம் கிரானுவல்ஸாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பட் 2 சின்ன பீஸ் போடுங்க. பெருங்காய பொடி தான் இருக்குன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த பொருட்களையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். வறுத்த பொருட்கள் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கமகமன்னு வாசனையோட பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை சேர்த்து நம்ம வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர்லி இந்த கேப்சிகம் சாதம், கேப்சிகமும் இந்த பொடியும் சேரும்போது ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு ஸ்டவ்வில் அடிக்கணமான கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. நான் இங்கே சேர்த்துருக்கிறது வறுத்த வேர்க்கடலை. ஸோ இந்த பருப்புகளோட குயிக்காக வறுப்பட்டுரும். வறுக்காத வேர்க்கடலையான கொஞ்சம் அதிக நேரம் வறுத்து விட்டுக்கணும். பட் வேர்க்கடலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம் தாளிப்புக்கு. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோம். கூடவே குடைமிளகாயும் சேர்த்து விட்டுருவோம். குடைமிளகாய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வதங்கி வெந்துடும். இந்த வெங்காயத்தோடவே போட்டு விட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம தெளிக்க போகிறதில்ல, அப்படியே நல்லா வதக்கியே வேக வச்சு எடுக்கணும். ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுவோம். உப்பு, மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுருவோங்க. உப்பு சேர்த்துட்டா குயிக்காக வதங்கிடும் வெங்காயம், குடை மிளகாயெல்லாம். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு விட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் இந்த குடைமிளகாயெல்லாம் நல்லா வெந்துருங்க. நல்லா பாருங்கள், வதங்கியே வெந்துருச்சு. அதாவது குடைமிளகாய் வதங்கி வெந்திருக்கணும், பட்டு குழஞ்சி போகக்கூடாது. நல்லா அப்படியே க்ரன்ச்சியாக வதங்கி வெந்திருக்கணும். பாருங்கள், பக்குவமாக கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பாருங்கள், ரைஸ் இப்படி உதிரியாக இருக்கணும் நம்ம வெரைட்டி ரைஸ் கிளறும் போது. இல்லைன்னா நம்மளுக்கு கிளற சாதம் உடஞ்சி குழஞ்சி போயிடும். ஸோ சாதம் கண்டிப்பாக இப்படி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஈவனாக கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அருமையான சுவையான கேப்சிகம் ரைஸ், குடைமிளகாய் சாதம்
நல்ல அந்த மசாலா மணத்தோட சும்மா கமகமன்னு இருக்குங்க. ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸு, கண்டிப்பாக ஹெல்தியானதும் கூட. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் டக்குன்னு ஜம்முன்னு செஞ்சிடலாம், விரும்பியும் சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடைமிளகாய் சாதத்துக்கு நல்லா அப்பளம், சிப்ஸு அல்லது ஆம்லெட் எல்லாம் நல்ல பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே அப்பளம் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஈஸியான வெரைட்டி ரைஸு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.